வணக்கம். ஸ்ரீ சாய்ராம் ரியல் எஸ்டேட்லேருந்து பிரகாஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி 2 ஏக்கர் 16 சென்ட் ப்ராப்பர்ட்டி இது. இது வந்து புஞ்சை ஃபார்ம் லேண்ட் ப்ராப்பர்ட்டி. நம்மளோட ப்ராப்பர்ட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா வகையான மரங்களும் இருக்குது. அதாவது இது வந்து ஒரு மேடான ஒரு புஞ்சை ஃபார்ம் லேண்ட் ப்ராப்பர்ட்டி இது. ப்ராப்பர்ட்டிக்குள்ளே முழுவதுமாக ஃபென்சிங் பண்ணி கேட் போட்டு சர்வீஸ் வாங்கி ஒரு ஃப்ரீ சர்வீஸ் அண்ட் போரோட பைப் லைனோட எல்லா ஃபெசிலிட்டியோட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. நல்ல சூப்பரான ஒரு பராமரிப்பில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது வந்து நம்ம ப்ராப்பர்ட்டியிலேருந்து பக்கத்தில் இருக்கிற வீடுகள் அருகாமையில் இது முழுவதுமாக ரெசிடென்ஷியல் ஏரியா. ப்ராப்பர்ட்டி சென்னையிலேருந்து வரும்போது மகாபலிபுரத்துலேருந்து கரெக்டாக 22 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. வெஸ்ட் சைடில் வெஸ்ட் ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. நம்மளோட ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ஊடு பயிரும் போட்டிருக்காங்க. அதாவது என்னென்னதுன்னா வேர்க்கடலை, தர்பூசணி, முள்ளங்கி, அதோட கத்திரிக்காய், அந்த மாதிரியான அதோட மிளகாய் செடி அந்த மாதிரி போட்டிருக்காங்க. எல்லா மரங்களும் நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இருக்குது. மா, பலா, தென்னை, சப்போட்டா, வாழை, கொய்யா, அதோட நெல்லி, சாத்துக்குடி, பப்பாளி, தேக்கு, முருங்கை, புளிய மரம், உதய மரம், பனை மரம், அந்த மாதிரி எல்லா மரங்களும் மருதாணி முதல் கொண்டு எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இது வந்து வாழை ஒரு 30 சென்ட் அளவில் ஊடு பயிர் பண்ணுறாங்க. அதில் வந்து வாழை வச்சுருக்காங்க. இது வந்து வேர்க்கடலை செடி தெரியுதான்னு பாருங்கள். அடுத்தது புடலங்காய், பீர்க்கங்காய் அந்த மாதிரி போடுறதுக்காக இந்த கம்பியோட செட்டப்ஸ்லாம் இருக்குது. ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்ட்டோட விலை 1,80,000 ரூபா ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம ஸ்கொயர் ஃபீட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா 412 ரூபா வருது. கிரவுண்டாக பார்த்தோம்னா 9,90,000 ரூபா வருது. சரௌண்டிங்கில் வீடுகள் இருக்குது. நல்ல ஒரு லொக்கேஷனில் சூப்பரான ப்ராப்பர்ட்டி இது. தெரியுதான்றதை பாருங்கள். ஸ்டேட் ஹைவேலேருந்து வெறும் 100 மீட்டர் டிஸ்டன்ஸ். திருக்கழுகுன்றம் போகிற ஸ்டேட் ஹைவேலேருந்து ஈசிஆர்லேருந்து கரெக்டாக 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. பாதாம் அண்டு வாட்டர் ஆப்பிள் வந்து தெரியுதா பாருங்கள். பலா மரம் அண்டு சப்போட்டா மரம், அதோடு வந்து சாத்துக்குடி, அந்த மாதிரி எல்லாமே இதில். இது வந்து வாட்டர் ஆப்பிள் செடி இல்லை, இது மரம். அதோட சப்போட்டா, நெல்லி, சாத்துக்குடி, மாதுளை செடி, பலா பிஞ்சு. ரோடோட ஃப்ரண்டேஜ் கரெக்டாக 400 ஃபீட் வந்து ரோடு ஃப்ரண்டேஜ் நம்மளுக்கு இருக்குது. இது வந்து அதான் வாட்டர் ஆப்பிள் கிட்ட காமிக்கிறேன் சார். இது பாதாம் மரம் தெரியுதான்னு பாருங்கள். இது வந்து வாட்ச்மேன் வீடு. இது வந்து செம்பருத்தி. நெல்லி மரம். இது எப்படி இருக்குன்றதை பாருங்கள். சும்மா சூப்பராக இருக்குது பாருங்கள். அதாவது கருவேப்பிலை, லெமன் ட்ரீஸு, அதோட மரவள்ளி கிழங்கு செடி, அதோட பார்த்திங்கன்னா சீத்தாப்புளி மரம், அந்த மாதிரி எல்லா மரங்களும் இதில் இருக்குது. தெரியுதான்றத பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. சூப்பரான இடம், சூப்பரான ப்ரைஸு. இதில் வந்து ஒரு ஓனருக்குன்னு ஒரு வீடு ஒன்று இருக்குது. அவர் வந்தால் தங்குற மாதிரியான ஒரு சிங்கிள் பெட்ரூமோட ஒரு வீடு ஒன்று இருக்குது. நம்மளோட ப்ராப்பர்ட்டிலேருந்து கரெக்டாக 4 கிலோமீட்டரில் ஈசிஆர் ரோடு நம்மளுக்கு வந்துடும். 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஈசிஆர் ரோடு. சென்னையிலேருந்து வரும்போது வெஸ்ட்டு சைடு தான் வரணும் உள்ளுக்குள்ளே. இது வந்து இதில் இருக்கிற ஃப்ரீ ஷெட்டோட மோட்ரு சுவிட்சு. மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள். இதுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்றதுக்காக கோமாதா வந்து 3 செட் இருக்காங்க இங்கே. கன்றும் பசுவுடன் கூடியது. ஈசிஆர்லேருந்து 4 கிலோமீட்டர், ஜிஎஸ்டிலேருந்து 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு.
சரௌண்டிங் முழுவதுமே நீட்டான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. இதுக்குள்ளே ஒரு 30 சென்ட் அளவில் தென்னந்தோப்பு மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி 30 சென்ட் அளவில் வந்து வச்சுருக்காரு. அதையும் பாருங்கள். ஓனர் இருக்கிறது ஒரு ஷெட்டு மாதிரி தான் தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ளே நல்ல அமைப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் வந்து ஒரு பக்கமாக கோழி, ஆடு, மாடு வளர்க்குற மாதிரியான ஒரு ஷெட்டும் போட்டிருக்காங்க. அடுத்ததாக வந்து தண்ணி இருக்கிற பகுதியை நம்ம பார்க்கலாம். இந்த ஃப்ரீ சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 7.5 HP மோட்ரு, ஓகேங்களா. 24 hours வந்து ஃப்ரீ தான். நம்ம கிட்ட வந்தாச்சு, காமிக்கிறேன். இதுதான் வந்து தண்ணி இருக்கிற பகுதி. பாருங்கள் எப்படி இருக்குன்றது. இது வந்து A to Z எல்லாமே பைப் லைன் பண்ணியிருக்காங்க சார். ஓகே, முழுவதும் நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. இதுக்கு அருகாமையில் 3 ஏக்கர், 2 ஏக்கர், 4 ஏக்கர் அந்த மாதிரி வெறும் பிளேஸாகவும் இருக்குது, ஃபார்ம் லேண்டாகவும் இருக்குது. அதையும் நம்ம பார்த்துக்கலாம்.